வணக்கம். 12ஆம் வகுப்பு முடிவுகள் வந்தாச்சு. அடுத்து என்ன படிக்கலாம், என்ன ஆகலான்னு ஒரு பெரிய கேள்வி எல்லா மாணவர்கள் மனசுலயும் ஓடிக்கிட்டு இருக்கும். ஆமா, இது ஒரு பெரிய குழப்பமான நேரம்தான். இந்த குழப்பமான நேரத்துல ஒரு வழிகாட்டியா நீங்க கொடுத்த இந்த தொழில்நெறி வழிகாட்டுதல் கையேடு நம்மகிட்ட இருக்கு. இது தமிழ்நாடு அரசின் வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை வெளியிட்ட ஒரு முழுமையான தொகுப்பு. ஆமா, இத பார்த்ததும் வெறும் படிப்புகளோட லிஸ்ட் இருக்கிற ஒரு புத்தகம் நினைச்சிடக்கூடாது. அதோட நோக்கம் அது இல்ல. இத நாம ஒரு வரைபடமா பார்க்க போறோம். வரைபடமா? ஆமா, உங்க எதிர்காலத்துக்கான ஒரு மேப். சில பாதைகள் எல்லோரும் போற பிரதான நெடுஞ்சாலைகள் மாதிரி இருக்கும். என்ஜினியரிங், மெடிசின் மாதிரி. சரி. சில பாதைகள் கொஞ்சம் ஆஃப் ரோட் மாதிரி சாகச விரும்பிகளுக்கானது. நுண்கலை, வெளிநாட்டு மொழிகள்னு வச்சுக்கோங்களேன். இந்த மேப்பை எப்படி சரியா படிக்கிறது, உங்களுக்கு பொருத்தமான பாதையை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நாம சேர்ந்து பார்க்க போறோம். அருமையான ஒப்பீடு. அப்ப நம்மளோட நோக்கம் இந்த கையேட்டை வரி வரியா படிக்கிறது இல்ல, இதுல ஒளிஞ்சிருக்கிற உண்மையான வாய்ப்புகளை, முக்கியமான திருப்பங்களை. யாருமே கவனிக்காத குறுக்கு வழிகளை கண்டுபிடிக்கிறது தான். சரி, நம்ம பயணத்தை அந்த பெரிய நெடுஞ்சாலையிலிருந்தே தொடங்குவோமா? இன்ஜினியரிங் மற்றும் மெடிசின். நிச்சயமா, இதுதான் பெரும்பாலானோட முதல் தேர்வா இருக்கு. கையேடும் அதுக்கு தான் முதல் முக்கியத்துவம் கொடுக்குது. இன்ஜினியரிங்னு சொன்னதும் நமக்கு ஐஐடி, என்ஐடி தான் ஞாபகத்துக்கு வரும். ஆமா. இதுக்குள்ள நுழையறதுக்கு ஜேஇஇ மெயின், ஜேஇஇ அட்வான்ஸ்ட் தேர்வுகள் இருக்குன்னு கையேடு தெளிவா சொல்லுது. இங்க ஒரு நிமிஷம். ஜேஇஇ மெயின், ஜேஇஇ அட்வான்ஸ்னு சொல்றோம். இது ரெண்டுமே ஒண்ணுக்கொன்னு சலைச்சதில்ல. ஆனா இது வெறும் அடுத்தடுத்த கட்ட தேர்வுகள் மட்டும்தானா? இல்ல இதுக்குள்ள வேற எது விஷயம் இருக்கா? சரியான கேள்வி. இதுதான் நாம பார்க்க வேண்டிய ஆழமான பார்வை. கையேடுல தேர்வுகளோட பேரை மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற மனநிலை ரொம்ப முக்கியம். மனநிலையா? ஆமா, ஜேஇ மெயின் என்பது ஒரு வடிகட்டி மாதிரி. லட்சக்கணக்கான மாணவர்களிலிருந்து ஒரு சில 1000 பேரை தேர்ந்தெடுக்கிறது. அதனால வேகம், துல்லியம் ரொம்ப முக்கியம். ஆனா ஜேஇஏ அட்வான்ஸ்ட் அப்படி இல்ல. அது திறமைய சோதிக்கிற களம். உலகத்தோட மிக சிறந்த மூளைகளுக்குள்ள நடக்கிற ஒரு போட்டி. அங்க ஒரு கேள்விக்கு பதில் கண்டுபிடிக்க புதுசா யோசிக்கணும். சிக்கல வேற கோணத்தா பார்க்கணும். ஓஹோ. ஆக இந்த 2 தேர்வுகளும் உங்க அறிவு மட்டும் சோதிக்கல, உங்க சிக்கல் தீர்க்கும் திறனோட ஆழத்தையும் சோதிக்குது. அப்போ ஒரு மாணவர் இந்த தேர்வுக்கு தயாராகும்போது அவர் வெறும் பாடத்தை படிக்கல, ஒரு குறிப்பிட்ட மனநிலையையும் வளர்த்துக்கிறார். சரி, இந்த ஐஐடி, என்ஐடி எல்லாம் தேசிய அளவிலான நிறுவனங்கள். நம்ம தமிழ்நாட்டுல அண்ணா பல்கலைக்கழகம் ஒரு பெரிய தூண். அங்க எப்படி சேர்க்கை நடக்குது? ஆமா, தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு அண்ணா பல்கலைக்கழகம் ஒரு முக்கியமான இலக்கு. இங்க சேர்க்கை உங்க 12ஆம் வகுப்பு மதிப்பெண்கள் அடிப்படையில நடக்குது. கையேடுல இத பத்தி தெளிவா கொடுத்திருக்காங்க. சரி. ஆனா இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இன்ஜினியரிங்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ், மெக்கானிக்கல் மட்டும்தான் நினைக்கிற எண்ணத்தை இந்த கையேடு உடைக்குது. ஏரோஸ்பேஸ், மைனிங், டெக்ஸ்டைல் டெக்னாலஜின்னு பல பிரிவுகள் இருக்கு. இதுல நீங்க எதையாவது ஹிடன் ஜெம் மாதிரி பாக்குறீங்களா? அதாவது பலருக்கும் தெரியாத ஆனா பெரிய வாய்ப்புகள் இருக்கிற ஒரு பிரிவு. கண்டிப்பா. ஏஎம்ஐஎம் பத்தி கையேடுக்கு ஒரு சின்ன குறிப்பு இருக்கு. அசோசியேட் மெம்பர் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் இன்ஜினியர்ஸ். ஓ. இது வேலை பார்த்துக்கிட்டே படிக்கிறவங்களுக்கான ஒரு தொலைதூர கல்வி. ஆனா இது வெறும் டிகிரி இல்ல, இது ஒரு நெட்வொர்க்கிங் தளம். நெட்வொர்க்கிங் தளமா? ஆமா, ஏற்கனவே வேலையில இருக்கிற இன்ஜினியர்களோட உங்களை இணைக்கிற ஒரு பாலம். நீங்க படிக்கும்போதே தொழில்முறை உலகத்துல ஒரு காலை வச்சிடுறீங்க. இதுதான் இந்த கையேடு மறைமுகமா சொல்ற ஒரு முக்கியமான செய்தி. அட, இது உண்மையிலேயே ஒரு சூப்பரான தகவல். சரி, இன்ஜினியரிங் நெடுஞ்சாலையிலிருந்து விலகி பக்கத்துல இருக்கிற இன்னொரு பெரிய பாதைக்கு வருவோம். மருத்துவம். டாக்டர் ஆகணும் அப்படின்ற கனவுல அதுக்கு நீட் தேர்வு தான் இப்ப திறவுகோல்னு எல்லாருக்கும் தெரியும். ஆமா, எம்பிபிஎஸ் மற்றும் பிடிஎஸ் படிப்புகளுக்கு நீட் தேர்வு தான் அடிப்படை. அதோட ஏஐஎம்ஸ், ஜிப்மார் போன்ற நிறுவனங்களுக்கும் இப்போ நீட் வழியா தான் பெரும்பாலும் சேர்க்கை நடக்குது. ஆனா நாம இங்க தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும். என்ன விஷயம்? மருத்துவம்னா எம்பிபிஎஸ் மட்டும்தானா? இது ஒரு முக்கியமான கேள்வி. ஏன்னா நீட்ல இடம் கிடைக்காததும் நிறைய பேர் மனசு உடைஞ்சு போறாங்க. இதுக்கு மாற்று வழிகள் இருக்கா? இந்த கையேடு அதை பத்தி என்ன சொல்லுது? நிச்சயமா சொல்லுது. எம்பிபிஎஸ்ஐ தாண்டி பாருங்கன்னு கையேடு அழுத்தமா சொல்லுது. சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோபதி போன்ற நம்ம இந்திய மருத்துவ முறைகளுக்கு தனி மதிப்பு இருக்கு. ஆமா. அது மட்டும் இல்ல, துணை மருத்துவ படிப்புகள், அதாவது அலைட் ஹெல்த் சயின்சஸ்னு ஒரு பெரிய உலகமே இருக்கு. கார்டியாக் டெக்னாலஜி, டயாலிசிஸ் டெக்னாலஜி, பிசியோதெரபி, நர்சிங். ஆமா, இந்த மாதிரி பல பிஎஸ்சி படிப்புகள் இருக்கு.
இவற்றிற்கு மருத்துவத்துறையே மிகப்பெரிய தேவை இருக்கு. இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா ஒரு நடைமுறை சிக்கல் இருக்குல்ல. எம்பிபிஎஸ் படிப்புக்கு இருக்கிற சமூக அந்தஸ்து இந்த துணை மருத்துவ படிப்புகளுக்கு இருக்கிறதா, இல்ல இது ஒரு இரண்டாம் கட்ட தேர்வா தான் பார்க்கப்படுதா? சரியான கேள்வி. கையேடு நேரடியா இந்த மனநிலைய பத்தி பேசல, ஆனா அது குடுக்கிற தகவல்கள் மூலமா ஒரு விஷயத்த உணர்த்துது. சொல்லுங்க. ஒரு மருத்துவமனையோட வெற்றிக்கு டாக்டர் மட்டுமே காரணம் இல்ல. ஒரு அறுவை சிகிச்சை நிபுணருக்கு இணையா ஒரு மயக்க மருந்து தொழில்நுட்ப வல்லுனரும் ஒரு அறுவை சிகிச்சை அரங்கு தொழில்நுட்ப வல்லுனரும் முக்கியம். அவங்க இல்லாம மருத்துவமனை எங்காது? உண்மைதான். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலைஸ்டு டெக்னீஷியனோட தேவை ஒரு பொது மருத்துவருக்கு இணையா இருக்கு. சமூக அந்தஸ்துங்கிறது தேவை அதிகமாகும் போது தானா உருவாகும். இந்த கையேடு அந்த தேவையை தான் உங்களுக்கு அடையாளம் காட்டுது. ரொம்ப தெளிவா சொன்னீங்க. ஆக அறிவியல் சார்ந்த இந்த துல்லியமான உலகம் இருந்து இப்போ எண்களும் உத்திகளும் ஆதிக்கம் செலுத்துற இன்னொரு உலகத்துக்கு போவோம். வணிகவியல் துறை. ஆமா, கையேடுல அடுத்ததா அதுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. வணிகவியல் பகுதியில 3 முக்கியமான தொழில்முறை படிப்புகளை முன்னிலைப்படுத்துறாங்க. சிஏ, சிஎஸ் பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆமா, பட்டய கணக்காளர் அதாவது சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் சிஏ, அப்புறம் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டன்ட் சிஎம்ஏ, மற்றும் நிறுவன செயலாளர் கம்பெனி செக்ரட்டரி சிஎஸ். இது காலேஜ் டிகிரி மாதிரி இல்லையே. இதுக்குள்ள போற பாதை கொஞ்சம் வித்தியாசமா இருக்குமே. கரெக்ட். அதுதான் இங்க நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இவை வெறும் பட்டங்கள் இல்ல. இவை தொழில்துறைக்கு தேவையான அங்கீகரிக்கப்பட்ட தகுதிகள். ஓஹோ. ஒரு பிகாம் டிகிரி உங்களுக்கு அறிவை கொடுக்கும். ஆனா ஒரு சிஏ பட்டம் உங்களுக்கு ஒரு அதிகாரத்தையே கொடுக்கும். நிதி அறிக்கையில கையெழுத்து போடுற அதிகாரம். இதுக்கு பல கட்ட தேர்வுகள் இருக்கு. ஃபவுண்டேஷன், இன்டர், ஃபைனல்னு. ஆமா, அது ரொம்ப கடினம்னு சொல்லுவாங்க. கடினம்தான். ஆனா அந்த பயணத்தோட இறுதியில கிடைக்கிற அங்கீகாரம் உங்க வாழ்க்கையே மாத்திடும். அந்த பயணத்தோட கடினத்தையும் வெற்றியும் இந்த கையேடு சுட்டி காட்டுது. சரி, இந்த 3 படிப்புகளுக்கும் என்ன அடிப்படை வித்தியாசம்? ஒரு மாணவர் எதை எப்போ தேர்ந்தெடுக்கணும்? சுருக்கமா சொல்லணும்னா, சிஏ நிதி மற்றும் தணிக்கை, ஃபைனான்ஸ் அண்ட் ஆடிட் சம்பந்தப்பட்டது. சரி. சிஎம்ஏ ஒரு பொருளை உற்பத்தி செய்யறதுல இருந்து விற்பனை செய்யற வரைக்கும் ஆகிற செலவை கணக்கிட்டு எப்படி லாபத்தை அதிகப்படுத்துறதுன்னு சொல்றது. காஸ்டிங் அண்ட் மேனேஜ்மெண்ட். ஓகே. சிஎஸ் ஒரு நிறுவனம் சட்டப்படி சரியா இயங்குதான் பாக்குறது. கார்ப்பரேட் லா அண்ட் கவர்னன்ஸ். உங்க ஆர்வம் எதுல இருக்குன்னு பார்த்து நீங்க முடிவு பண்ணலாம். அருமை. சரி, இன்ஜினியரிங், மெடிசன், காமர்ஸ்னு இந்த மெயின் ரோட்ல பயணம் செஞ்சாச்சு. ஆனா நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி கையேட்டின் சில பக்கங்களை திருப்பும்போது தான் ஆச்சரியமா இருந்துச்சு. சட்டம், கட்டிடக்கலை, சினிமா, அடடா இத்தனை சிறப்பு துறைகளா? உண்மைதான். கலை மற்றும் பிற படிப்புகள்னா வெறும் பிஏ வரலாறு மட்டும்தான் நினைக்கிற காலம் மலையேறிடுச்சு. இப்போ திறமைகளுக்கு தான் மதிப்பு. உதாரணமா? தேசிய சட்ட பல்கலைக்கழகங்கள்ல படிக்கிறதுக்கு கிளாட் என்ற நுழைவுத் தேர்வு இருக்கு. அங்க படிச்சு வரவங்களுக்கு கார்ப்பரேட் உலகத்துல பெரிய வரவேற்பு இருக்கு. கட்டிடக்கலை, அதாவது ஆர்கிடெக்சர் பத்தியும் குறிப்பு இருக்கு. நாட்டா தேர்வு பத்தி சொல்லிருக்காங்க. அது வெறும் பில்டிங் கட்டுற படிப்பு தானா? இல்லவே இல்ல. அதுதான் நாம செய்யற தப்பு. கட்டிடக்கலைங்கிறது வெறும் சிமெண்ட்டும் செங்கல்லும் இல்ல. அது கலாச்சாரம், வரலாறு, மனித உளவியல் எல்லாம் கலந்த ஒரு கலை. ஓ, அப்படியா? நாட்டா தேர்வுல நீங்க ஜெயிக்கிறீங்கன்னா நீங்க ஒரு சமுதாயத்தோட முகத்தையே வடிவமைக்க போறீங்கன்னு அர்த்தம். ஒரு வீடு எப்படி இருக்கணும், ஒரு நகரம் எப்படி உருவாகணும்னு நீங்க தான் தீர்மானிக்க போறீங்க. வாவ், நான் இப்படி யோசிச்சு பார்க்கவே இல்ல. அதே மாதிரி எம்ஜிஆர் அரசு திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி பயிற்சி நிறுவனம் பத்தியும் போட்டிருக்கு. ஒளிப்பதிவுல டிப்ளமோ படிப்புகள். இது எந்த அளவுக்கு ஒரு நல்ல கரியருக்கு வழிவகுக்கும்? இன்னைக்கு மீடியாவோ மற்றும் பொழுதுபோக்குத்துறை எவ்ளோ பெருசா வளர்ந்திருக்குன்னு பாருங்க. ஓடிடி தளங்கள், யூடியூப்னு 1000 வாய்ப்புகள். ஆமா, நிச்சயமா. திறமையான ஒளிப்பதிவாளர்களுக்கும் எடிட்டர்களுக்கும் பெரிய தேவை இருக்கு. அதே போல ஜேஎன்யூல வெளிநாட்டு மொழிகளை கற்கிறது. ஒரு ஜப்பானிய மொழி தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு எவ்ளோ பெரிய நிறுவனங்கள்ல வேலை கிடைக்கும்னு யோசிச்சு பாருங்க. இதெல்லாமே தனித்துவமான ஆனா ரொம்ப மதிப்புமிக்க பாதைகள். சரி, இவ்வளவு படிப்புகள் பத்தி பேசணும். ஆனா ஒருவேளை 4 வருஷ பட்டப்படிப்பு இப்போதைக்கு எனக்கு சரிப்பட்டு வராது. எனக்கு உடனே ஒரு வேலை வேணும், இல்ல குடும்ப சூழல் காரணமா சீக்கிரம் சம்பாதிக்கணும்னு நினைக்கிற மாணவர்களுக்கு. ஆமா, அவங்களுக்கு இந்த கையேடுல ஏதாவது வழி இருக்கா? மிக முக்கியமான ஒரு கேள்வி. இருக்குதா? நிச்சயமா இருக்கு. எல்லோராலையும் பாரம்பரிய பட்டப்படிப்பை தொடர முடியாது. அதுக்காக அவங்களுக்கான கதவுகள் மூடப்படலன்னு இந்த கையேடு ரொம்ப அழகா சொல்லுது. எப்படின்னு சொல்லுங்க.
அரசாங்க பாலிடெக்னிக் கல்லூரிகள்ல 12ஆம் வகுப்பு முடிச்சவங்க நேரடியா 2ஆம் ஆண்டுல சேர்ந்து டிப்ளமோ படிக்கலாம். இது ஒரு குறுக்கு வழி மாதிரி. ஆனா இந்த டிப்ளமோ படிப்பு ஒரு முட்டுச்சந்தா முடிஞ்சிடாதா? அதுக்கப்புறம் வளர்ச்சி இருக்குமா? அதுதான் இல்ல. இந்த டிப்ளமோ படிப்பு இளநிலை பொறியாளர், அதாவது ஜூனியர் என்ஜினியர் போன்ற அரசு மற்றும் தனியார் வேலைகளுக்கு நேரடியா வழிவகுக்கும். ஓ, இல்லனா நீங்க லேட்ரல் என்ட்ரி மூலமா என்ஜினியரிங் டிகிரியோட 2ஆம் ஆண்டுலயும் சேரலாம். இது ஒரு நல்ல அடித்தளம். இந்த இடத்துல தான் ஒரு முக்கியமான ஆதரவு அமைப்பை பத்தி நாம பேசியே ஆகணும். என்ன அது? தமிழ்நாடு திறன் மேம்பாட்டு கழகம், டிஎன்எஸ்டிசி. டிஎன்எஸ்டிசி. ஆமா, இத பத்தி கையேடுல விழாவாரியா கொடுத்திருக்காங்க. இது மாணவர்களுக்கு எப்படி உதவுது? டிஎன்எஸ்டிசியை நம்ம ஒரு ஷார்ட்கட்னு சொல்லலாம். ஆட்டோமொபைல், மீடியா, சுகாதாரம், ரீட்டைல்னு 20க்கும் மேற்பட்ட துறைகள்ல வேலை வாய்ப்போட கூடிய இலவச திறன் பயிற்சிகளை கொடுக்கறாங்க. வேலை வாய்ப்போடவே வா? ஆமா. அதாவது உங்களுக்கு ஒரு திறமைய கத்து கொடுத்து அதுக்கான வேலையையும் அவங்களே வாங்கி கொடுக்கறாங்க. இந்த திட்டம் கேட்க ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இது மாதிரி திறன் மேம்பாட்டு திட்டங்கள்ல பொதுவா ஒரு சிக்கல் இருக்குமே. பயிற்சிக்கும் நிஜமான வேலைக்கு தேவையான திறனுக்கும் ஒரு இடைவெளி இருக்குமே. அந்த பாலத்தை இந்த திட்டம் எப்படி பலப்படுத்துது? நல்ல பாயிண்ட். கையேடு நேரடியா இத பத்தி விவாதிக்கல. ஆனா அது கொடுக்கிற துறைகளோட பட்டியலை பார்த்த ஒரு விஷயம் புரியுது. ஆட்டோமொபைல், கன்ஸ்ட்ரக்ஷன், லாஜிஸ்டிக்ஸ் மாதிரி உடனடி ஆட்கள் தேவைப்படுற துறைகளுக்கு தான் அவங்க முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. இதனால பயிற்சி முடிஞ்சதும் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இயல்பாமே அதிகமாகுது. சரி. அதோட பயிற்சிக்கு வர்றவங்களுக்கு போக்குவரத்து செலவுக்காக நாள் ஒண்ணுக்கு 100 ரூபாய் உதவித்தொகை தராங்க. இது ஒரு நேரடி வேலைவாய்ப்பு பாதை. சூப்பர். படிப்புகள், பயிற்சிகள் பத்தி பார்த்தோம். ஆனா இதெல்லாம் படிக்க பணம் வேணுமே. கல்வி உதவித்தொகை, ஸ்காலர்ஷிப்ஸ் பத்தி ஏதாவது தகவல் இருக்கா? நிச்சயம். கையேட்டின் கடைசி பகுதிகள்ல இத பத்தி ஒரு தனி அத்தியாயமே இருக்கு. முதல் பட்டதாரி உதவித்தொகை, விவசாயிகளோட பிள்ளைகளுக்கான உதவித்தொகை, முன்னாள் ராணுவ வீரர்களின் பிள்ளைகளுக்கான உதவித்தொகை. ஆமா, இந்த மாதிரி பல திட்டங்கள் பட்டியலிடப்பட்டிருக்கு. சரியான தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டா பணங்கிறது ஒரு தடையா இருக்காதுங்கிற நம்பிக்கையே இது கொடுக்குது. அப்போ இந்த நீண்ட உரையாடலோட இறுதியில இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான செய்தி என்ன? நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே வருவோம். இந்த கையேடு ஒரு பட்டியல் இல்ல, இது ஒரு வரைபடம். 12ஆம் வகுப்புக்கு பிறகு உங்க முன்னாடி ஒரே ஒரு பாதை இல்ல, பல கிளைகளா பிரியிற ஒரு பெரிய சாலை இருக்கு. ஆமா. இன்ஜினியரிங், மெடிசின் மாதிரி பாரம்பரிய பாதைகள் இருக்கு. சிஏ, சிஎஸ் மாதிரி தொழில்முறை தகுதிகள் இருக்கு. டிப்ளமோ, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் மாதிரி உடனடி வேலைவாய்ப்புக்கான வழிகள் இருக்கு. அப்போ ஒரு மாணவர் செய்ய வேண்டியது என்ன? 2 விஷயம்தான். 1, உங்களை நீங்களே புரிஞ்சுக்கிறது, உங்க திறமை என்ன, ஆர்வம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது. சரி. 2வது, இந்த வரைபடத்தை சரியா படிக்கிறது. மத்தவங்க எல்லாம் போறாங்கன்னு ஒரு பாதையை தேர்ந்தெடுக்காம உங்களுக்கு பொருத்தமான பாதையை தேர்ந்தெடுக்கணும். ஜேஇ, நீட், கிளாட் மாதிரி நுழைவுத் தேர்வுகள் மூலமா சிறந்த நிறுவனங்களுக்குள்ள நுழைய முயற்சி பண்ணுங்க. அதே நேரம் துணை மருத்துவ படிப்புகள், டிப்ளமோ, திறன் மேம்பாட்டு திட்டங்கள் மாதிரியான வாய்ப்புகளையும் கண்டுல வச்சுக்கோங்க. எல்லா தகவல்களும் உங்களுக்காக இந்த ஒரு கையேட்டுல தூக்கப்பட்டிருக்கு. ரொம்ப தெளிவான தொகுப்பு. என்ன படிக்கலாம், என்ன ஆகலான்னு நாம பார்த்துட்டோம். இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம நேயர்களுக்காக ஏதாவது ஒரு இறுதி சிந்தனைய விட்டு செல்ல விரும்புறீங்களா? நிச்சயமா. ஒரு நிமிஷம். இந்த கையேடு சுயதொழில் திட்டங்கள், தேசிய தொழில்நெறி சேவை பற்றிய பகுதிகளோட முடியுது. இதுல ஒரு ஆழமான செய்தி இருக்கு. என்ன அது? இதுவரைக்கும் நாம ஒரு வேலைய தேடறத பத்தி பேசணும். ஆனா இந்த கடைசி பகுதிகள் ஒரு வேலைய உருவாக்குறத பத்தியும் உங்க எதிர்காலத்தை நீங்களே திட்டமிட்டு உருவாக்குறத பத்தியும் பேசுது. ஆமா. அதனால இந்த வாய்ப்புகள் எல்லாம் பார்க்கும்போது நான் எந்த படிப்பு தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற கேள்வியை மட்டும் கேட்காதீங்க. கூடவே நான் இந்த உலகத்துல எந்த பிரச்சனைக்கு தீர்வு காண விரும்புறேன், நான் இப்போ பாக்குற இந்த பாதைகள்ல ஏதோ அந்த தீர்வை கண்டுபிடிக்கிறதுக்கான கருவிகளை எனக்கு கொடுக்கும் அப்படிங்கிற கேள்வியும் கேட்டு பாருங்க. அருமை. அப்போ ஒவ்வொரு தேர்வு வெறும் ஒரு படிப்பா இருக்காது, அது உங்க வாழ்க்கையோட நோக்கமா மாறும்.